வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 8வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் 2 பேரும் அவனுங்களுடைய பவரை வர வச்சுக்கிட்டு மோதவும் அந்த இடம் ஃபுல்லாக பவர் சுற்றி தெரிச்சுக்கிட்டு போவ யக்ஷு உசானு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தா ஹீரோ கீழே முட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா இங்க நடக்குது, இந்த போட்டியில் யாரு தான் ஜெயிச்சாங்க யாரு தான் தோத்தாங்கன்றத தெரியலன்னு சைடில் இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா யக்ஷு எனக்கு என்னவோ ஆகாரமுச்சு கீழே விழுவும் அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் வெளியில வந்துருது. நான் அவனை அடிச்சனே, ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை, இன்னும் நல்லா தானே இருக்கான். அவனை இன்னும் கொஞ்சம் அடிச்சா போதும், அவன் கண்டிப்பா இதில் தோத்து போயிடுவான் அப்படின்னு ஹீரோவா பார்த்து கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ எழுந்துட்டு டே எக்ஸ்கியூஷன், நீ உன்னுடைய சக்தியை ரொம்ப நிலவே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா என்ன தோக்கடிக்கணும்னா இதெல்லாம் பத்தவே பத்தாது, நீ இன்னும் ரொம்ப முயற்சி பண்ணணும், உன்னுடைய ஸ்பிரிட் பவரை நீ கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க பாத்தீங்களா யக்ஷ உசா அவரை அடிச்சுட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய மாமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த வானத்துக்கும் கண்ணு இருக்கு, யக்ஷ உசா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சே, யக்ஷ உசா இன்னும் எவ்வளவுதான் பவரை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, யக்ஷுஷனால கூட அவனுடைய ஆப்போனண்டா நிக்க முடியலையான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க பாத்தியா யக்ஷு உசாவுடைய சக்தி அதிகரிச்சிருக்கும் போல தெரியுது. யக்ஷுஷனோட கல்டிவேஷன் பேச விட யக்ஷு உசாவுடைய சக்தி அதிகமா இருக்குடான்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. யக்ஷு உசா மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சாருன்னா லியான் சிட்டில இந்த வருஷத்தோடைய ஸ்ட்ராங்கான யங் மாஸ்டரா ஆயிடுவாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. டேய் யக்ஷு உசா, நீ என்ன உங்க ஊரோடைய ஸ்ட்ராங்கான யங் மாஸ்டர் ஆகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு நான் விட்டாதானடா நீ ஆவ, என்னுடைய உண்மையான சக்தி என்னன்றதை இப்ப பாருடான்னு சொல்லிட்டு அவனுடைய வாயில இருந்து நெருப்ப வர வச்சு அந்த ஆக்ஸுக்கு அனுப்பிட்டு அதை தூக்கி மேல போடவும் அது வேற மாதிரி ஒரு பவரை வர வச்சுக்கிட்டு அவன் கிட்ட வர அந்த பவரை எல்லாத்தையும் டக்குன்னு அவன் அப்சர்வ் பண்ணிட்டு அவனுடைய உடம்புல இருந்து பெருசா ஸ்பிரிட் பவரை வெளியில வர வைக்கிறான். 2 பேரும் வாய பொழந்துகிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் அந்த ஸ்பிரிட் பாடிக்கு பவர் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருந்து டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து நகர்ந்து தப்பிச்சிடறான். திருப்பி அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். பார்த்தா அந்த பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ ஹீரோ அதுல இருந்தும் தப்பிச்சிடறான். நீ இது வரைக்கும் உன்னுடைய 2 மூவை யூஸ் பண்ணிட்ட, இப்ப என்னுடைய டேர்னுடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் டக்குன்னு அந்த ஸ்பிரிட் பாடி அனுப்பி ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி டக்குன்னு அவனை விட்டுட்டு ஹீரோ பின்னாடி பக்கமா போவோம் அவனுடைய கை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது. ஹீரோ திருப்பி மேல எகிரி வந்து அந்த இடத்துல வேக வேகமா ஓடி வர அவனுடைய கையை அனுப்பி ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ண ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு மேல போய் அவனுடைய கண்ணுல பவரை வர வச்சுக்கிட்டு அவனுடைய கத்திலையும் பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா அவனுடைய ஸ்பிரிட் பாடி பக்கமா வந்து குத்தமும் அந்த இடம் ஃபுல்லா பவர் தெரிச்சுக்கிட்டு போய் அந்த உடம்பு வெடிஞ்சு செதறிடுது. ஹீரோ கத்திய காட்டிக்கிட்டு சீனா நின்னுகிட்டு இருக்க. அவனுடைய உடம்புல ரத்தம் ஒழிவுகிட்டே இருக்க. இப்ப வாடா பாக்கலாம்னு சொல்லவும் ஹீரோ டக்குன்னு வந்து அவனை உதைக்க அவன் பறந்து வந்து அந்த டெத் பாக்ஸ்ல விழுந்துடுறான். உன்ன மாதிரி ஒரு வேஸ்டான ஆளுகிட்ட நான் தோக்க விரும்பலன்னு அவன் சொல்லிக்கிட்டே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இவன் எப்படா எக்ஸூஷன் ஒரே ஓதையில உதைச்சு கீழே விழ வச்சுட்டான். யக்ஷு ஃபேமிலி இந்த போட்டியில தோத்துருச்சுரா. லியான் சிட்டில இருக்கிற வெஸ்டர்ன் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கப்புறம் எங்களுக்கு தான்டா சொந்தம். என்னுடைய மனைவியை பத்தி இதுக்கப்புறம் நீ நினைச்சு கூட பார்க்காதரா. இந்த போட்டியில குவின் ஃபேமிலி தான் ஜெயிச்சிச்சின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த போட்டியில யக்ஷு உஷா தான் ஜெயிச்சாருன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். யக்ஷு உஷா நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, அப்பா பாத்தீங்களா யக்ஷு உஷா ஜெயிச்சிட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப அற்புதமா பண்ணடா, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ட்ரிக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னுடைய பவர் எல்லாத்தையும் ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா சரி விடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. டே யக்ஷு உஷா அங்கே நில்றான்னு அவன் சொல்லவும் ஹீரோ நின்னுட்டு என்னன்னு கேக்குறான். திருப்பி என்னுடைய யக்ஷு ஃபேமிலி கூட சண்டை போடுறான்னு அவன் சொல்லவும் திருப்பி சண்டை போடணுமா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா, சாரி உங்க கூட எனக்கு சண்டை போடுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, இத பத்தி வேற என்ன ஒரு நாள் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும் எனக்கு தெரிஞ்சு யக்ஷு குயிங் பேங் கண்டிப்பா இவ்வளவு நேரத்துக்கு கடுப்பாய் இருப்பான். அவனுங்க எனக்கு எந்த ஒரு டேல்ஸுமே கொடுக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனுங்க இன்னும் நல்லா கடுப்பா விட்டுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. டே யக்ஷு உஷா உனக்கு தைரியம் இருந்தா யக்ஷு சென்னு கூட சண்டை போட்டு பாருடா, ஒருவேளை நீ மட்டும் தோத்து போயிட்டனா எங்க யக்ஷு ஃபேமிலி லியான் சிட்டில இருக்கிற வெஸ்டர்ன் மார்க்கெட்டை நாங்களே எடுத்துக்குவோண்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டே யக்ஷு கிங் பேங் நீ வாய மூடுடா, யக்ஷு சென் ஏற்கனவே பிளட் எசன்ஸ் ரிலீமோட 9th லெவல்ல இருக்கான், நீ என்னடானா யக்ஷு சென்னை யக்ஷு உஷாவோட சண்டை போட சொல்லிக்கிட்டு இருக்க, இதை எப்படி ஒத்துக்க முடியும், ஒரு வீக்கான ஆளு
கிட்ட போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு மோதிரத்தா 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லையாடான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க, அங்கிள் குயின் நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறதும் ஒத்துக்காம போறதும் யக்ஷு உஷாவுடைய கையில தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அவன் சொல்லவும், யக்ஷு உஷா நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. நீங்க உங்களுடைய திறமையை ஏற்கனவே அவன்கிட்ட நிரூபிச்சிட்டீங்க. திருப்பி அவனுக்கு கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, அவன் சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்து, யக்ஷு உஷா என்ன எப்பயும் ஒய்ஃபுக்கு பின்னாடியே மறைஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு வேஸ்டடா. அவ பின்னாடி சுத்தறதுக்கு தாண்டா நீ லாக்கி. நீ உன்னுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு யக்ஷு சென்னை தோக்கடிச்சிட்டா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடான்னு அவன் சொல்லவும், அவனுங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சானுங்க. நான் நினைச்ச மாதிரி அவன் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்து, ஓகே யக்ஷு குங்பாய் நான் இந்த சண்டைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். யக்ஷு உஷா எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை அவன் முட்டாளாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் ஏமாந்து போறீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, யாராலையும் என்ன முட்டாளாக்க முடியாது. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே. நான் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த மருமகனாவே இருந்தாலும் என்ன எல்லாரும் கீழ்த்தனமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லவும், இல்ல நில்லுங்க யக்ஷு உஷா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணவும், எல்லாரும் நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. என்னுடைய பேரு யக்ஷு உஷா. இதுக்கப்புறம் இந்த இடத்த நான் தான் பாத்துக்க போறேன். நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றத உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பிக்கிட்டு இருக்க, யக்ஷு உஷா வேணான்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. இதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகுன்னு அவன் சொல்லவும், யக்ஷு கிங்பாய் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் அவன்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த போட்டியில நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா லியான் சிட்டில இருக்கிற வெஸ்டர்ன் மார்க்கெட்டையும் கூடவே இன்னொரு 1000 டெல்ஸையும் நீ எனக்கு கொடுத்தாகணும்னு ஹீரோ சொல்ல, அவன் சிரிச்சிட்டு கியூன் ஃபேமிலியோட மருமகன் என்னடா இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி போட்டி நடக்கிறப்ப பெட் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவங்கிட்ட காசே இல்ல போல இருக்கு. சரி 1000 டெல்ஸ் தானே, சரி நான் கொடுக்குறேன்டா, நீ அதுக்கு முதல்ல ஜெயிக்கணும். எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன்னுடைய பவர் ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்காத. போயிட்டு அவனை ஒரே அடியிலே சாவடிச்சுட்டு வாடான்னு அவன் சொல்லவும், யக்ஷு உஷா ஏற்கனவே எங்களை ட்ரிக் பண்ணி ஏமாத்தி எங்ககிட்ட இருந்து 20,000 டேல்ஸை பிடுங்கி இருக்கான். அதுக்காகவே நான் அவனை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்ப, யக்ஷு உஷா நீ சாவறதுக்கு தயாரா இருக்கியாடா? பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், சீக்கிரமா எங்க வாடான்னு ஹீரோ சொல்லவும், என்னுடைய தண்டை டைகர் கிளவோடைய சக்தி என்னன்றத இப்ப பாருடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மேல அனுப்பவும், அது டக்குன்னு என்னவோ ஒரு கிளவுஸ் மாதிரி மாறி அவனுடைய கையில வந்து உக்காந்துக்குது. பார்த்தா அதோடைய எஃபெக்ட்ல பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. என்னுடைய திறமை என்னன்றத இப்ப பாருடான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. தண்டை டைகர் கிளேவோடைய சக்தியை இப்ப என்னன்றத நீ பாருடான்னு சொல்லிட்டு மேல எகுறவும், அவனை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க, எக்ஸசன் உண்மையிலே பிளட் எசன்ஸ் ரிலீமோட பீக்கில் இருக்கான் போல தெரியுது. என்னால ரொம்ப நேரத்துக்கு இப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் உன்னுடைய கதையை முடிச்சவனுன்னு சொல்லிட்டு டிராகனை வர வச்சுக்கிட்டு ஹீரோ வேகமா வர, அவனும் ஹீரோ சைடு வந்துகிட்டு இருக்க, யக்ஷு உஷான்னு ஹீரோயினு கத்த, 2 பேரும் மோதனதுல பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஹீரோவோடைய கதை முடிஞ்சிருச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, யக்ஷு ஃபேமிலி யக்ஷு ஷென்னு கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரெஷரை கொடுப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதை யூஸ் பண்ணி இரும்ப கூட அசால்ட்டா வெட்ட முடியுமேடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, யக்ஷு ஷென் வந்ததுமே அவருடைய பெரிய மூவை யூஸ் பண்ணி அவனுடைய கதையை முடிச்சிட்டாரு போல தெரியுது. இந்த போட்டியில யாரு ஜெயிச்சிருப்பாங்கன்னு தெரியலையான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.